ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ NIQவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஜாப் இந்த கம்பெனிக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணி நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் ஜாப் கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் ஜாப் கெட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் அப்ளையும் பண்ணி நிறைய பேர் ஃபெயிலும் ஆகிருப்பாங்க. ஸோ அதை ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அகைன் NIQவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது எந்த ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு. அந்த ரோலுக்கு யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ், இல்லை புதுசாக இந்த ரோலுக்கு அப்ளை பண்ண போகிற பீப்புள்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது A to Z டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாபில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் என்னோட 1-to-1 செஷன் ஷார்ட்ஸை புக் பண்ணி ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்காக நான் 1-to-1 செஷனில் வெயிட் பண்ணிருப்பேன். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடில் நீங்கள் என்னோட கனெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் லைவாகவே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 1-to-1 செஷனில் இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி NIQவில் டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கம்பெனியை பற்றி ஓவர்வியூவாக இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை பற்றி பேசிக்கான காமன் டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க என்னென்ன சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, இல்லை என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த கம்பெனி பற்றி ஒரு ஓவர்வியூ டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இதில் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. தென் பார்த்தீங்கன்னா ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம இப்போ A to Z டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் வேரியஸ் TDO ப்ராசஸ் அண்ட் எக்ஸிக்யூட் தோஸ் ப்ராசஸ் டைம்லி வித் அக்யூரசி, வெரிஃபை அண்ட் அப்டேட் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃபீல்ட் மெயின்டெனன்ட் இன் தி DB per frequency outlined in the applicable services level document by using web search, open internet or telephonic research அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அனாலிசிஸ் பண்ணுற ஒரு டூல் அண்ட் அனலைஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் தி அக்யூரசி ஆஃப் ட்ரேட்ஸ் channel, DB of store account records and facts including hierarchy information, store business characteristics, store status and geocoding for all covered trade channels and retailers through different sub process and quality checks. Then pathina use NIQ clients input retail sync files of a source to create, verify, update the location DB. Then என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, process electronic stores list or paper store list to update the location DB as a store received specifically timing varies based on magnitude of list அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா updating locations DB through research using the following resources as a trade journals, industry websites and information gathering from NIQ on sites, NIQ client inquiries and the other identified sources அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Identify as a perform process improvement and database source relation rationalization in order to meet exceed current productivity SLAs, then perform overall data inquiry research அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் கிளைண்ட் அண்ட் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஒர்க்ஸ் இருக்கும். அதுவுமே பேக் எண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 to 2024 பேட்ச் அப்ளை பண்ணலாம். ஸோ UG கேண்டிடேட்ஸ் ஒன்லி மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BBM, BBA, BA, BSc, BCom அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனியில் அப்படிலாம் கிடையாது. ஸோ எல்லா டிகிரி எனி டிகிரி, ஸோ எனி கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஷிஃப்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 6 PM to 3 AM அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா குட் கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ரிட்டன் அண்ட் வெர்பல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு excellent communication with the voice and accent to interact with the US locations within the team அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸ்பர்டைஸ் இன் MS Office, எஸ்பெஷலி MS Excel, MS Access, MS Word, MS PowerPoint அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூல்ஸ் எல்லாத்துலேயுமே நீ ஸ்பெசிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதர் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட், வாலண்டியர் டைம் ஆஃப், லிங்க்டின் லேர்னிங், அதுக்கப்புறம் எம்ப்ளாயி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் EAP அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சினாரியோ பார்ப்போம். இங்கே ஈஸி அப்ளைன் இருக்குது. ஸோ இந்த ஈஸி அப்ளைன் இருக்குது. ஸோ அந்த ஈஸி அப்ளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேம், உங்களோட மெய்டி, உங்களோட காண்டாக்ட் நம்பர் இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே ஃபைனலைஸாக சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயிலிருந்து ஒரு மெயில் வரும். மெயில் மூலிமா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் அப்ளைங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ரெஸ்யூம் ஆர் உங்களோட ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆனதோ உங்களுக்கு ஃபர்தராக இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக மெயில் வரும்.
ஸோ இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனை ரவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலும் அதுக்கு தான் வந்து 1-to-1 செஷன் கீழே ஸ்லாட்ஸ் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷன் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து கிளியர் கட்டாக டீட்டெயில்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.